Praise the Lord. Hallelujah. നമുക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ഒരിക്കൽ കൂടെ ஒரு முறை கூட சொல்லுவோம். எல்லாம் சொல்லுவோம். சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை நேரத்தை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் விசுவாச பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிதலை தெரிவிக்கிறேன். இந்த மீட்டிங்ல இரண்டாவது நாள் நாம் இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். தெய்வம் இந்த ராத்திரியில நம்மை அனுகிரகிக்கும் தெய்வசக்தனான கடந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். பிரதிசந்தைகளோட நடுவில் அணைய மீட்டிங் நடக்கிறது. அநேக பிரச்சனைகள் நடுவில் இந்த மீட்டிங் நடைபெறுகிறது. தெய்வம் கூட இல்லை, ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். திருவிழுத்து வாங்கி எங்கனையான வார்த்தை இப்படியே வாசிக்கிறோம். யெகோவா அனுகூலமெങ്കിൽ பிரதிகூலமா, கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் இருப்பார் என்று சொன்னால் பிரதிகூலம் என்கிறது. விசுவசிக்க தெய்வம் அப்படியாக நாம் விசுவசிக்க தெய்வம் நமக்கு நீங்கள் விசுவாசிங்கள், கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் இருப்பார். ஆரா நமக்கு அனுகூலமாയിട്ടുള്ളത്? யார் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார்? ஆரா? கர்த்தர். ஆமென். நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு அனுகூலமாயிട്ടുണ്ട്. கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். ഇന്നത്തെ അന്തരീക്ഷം അല്ല ഇന്നത്തെ. நேற்று இருந்த அந்த அந்தரிஷனா வழிநடத்துதல் அல்ல இந்த நாளில். ஆமென். ஆமென். വലിയ കഷ്ടവും പ്രയാസവും ഒക്കെ ആയിരുന്നു. அநேக கஷ்டமும் வேதனையும் இருந்தது. ദൈവം നമുക്ക് വേണ്ടി എല്ലാം നന്മയ്ക്കായി ചെയ്യുന്നു. ஆனால் தேவன் நமக்கு எல்லாம் நன்மையாகவே செய்கிறார். ഒരിക്കലും പിശാചിന് ഇഷ്ടമല്ല. காரணம் எந்த சூழ்நிலையிலும் பிசாசுக்கு அது விருப்பம் அல்ல. പ്രാർത്ഥന കൊണ്ട് മാത്രമേ നമുക്ക് ജയിക്കുവാൻ കഴിയത്തുള്ളൂ. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், ஜெபத்தால் மட்டுமே நாம் அதை ஜெயிக்க முடியும். அப்படித்தானே? ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஆமென். ஒரு தேசത്തിന്റെ விடுதலையான ஒரு மீட்டிங். அந்த தேசத்துக்காக ஒரு விடுதலைக்காக தான் ஒரு மீட்டிங். ஆமென். ஆமென். രാത്രി ഞാൻ ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த ராத்திரி வேளையிலே நான் அதை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். പ്രാർത്ഥനയോടെ നമുക്ക് ദിവസമായിരിക്കാം. நாம் அனைவரும் மிகவும் ஜெபத்தோடு கூட இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். എല്ലാ ദൈവങ്ങളും വളരെ പ്രാർത്ഥനയോടെ ആയിരിക്കുക. இந்த நாளிலே நீங்கள் இருந்திருக்கிற நபர்கள் எல்லாம் ஜெபத்தோடு கூட இருக்க வேண்டும். രാത്രി നമ്മുടെ ചിന്തയ്ക്ക് വേണ്ടി ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ ഒരു വാക്യം വായിക്കാം. இந்த இரவு நேரத்திலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ജോഷുവയുടെ പുസ്തകം 21-ാം അധ്യായം അതിന്റെ 45-ാമത്തെ വാക്യം. யோசுவாவின் புத்தகம் அதனுடைய 21வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். மதி ஒரு நிமிஷம் നമ്മുടെ കണ്ണുകളെ போதும். நாம் அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நான் ஜெபிப்போம். രാത്രി എല്ലാ കണ്ണുകളും ഒരു നിമിഷം അടയ്ക്കാം. இந்த ராத்திரி வேளையிலே அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ഈ രാത്രി ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മളെ സംസാരിക്കും. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமது நடுவில் பேசும்படியாக എല്ലാ ദൈവമക്കളും നമ്മുടെ കണ്ണുകൾ അടച്ച് எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கண்களை அடைத்து അല്പ നിമിഷം എല്ലാവരും വാயை തുറന്ന് ദൈവത്തെ സ്തുതിക്കട്ടെ. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நாம் கர்த்தரை துதி செலுத்துவோமாக. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் கண்களை மூடின நிலையில வாய்களை திறந்து ஆண்டவரோடு கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீர் என் கூட பேசு ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நம்ம எல்லாரும் அப்படி வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமாக. ஓ ஹalleluya. ஆத்மாவிலே ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம். ஒரு புதிய பலத்தோடு கூட நம்ம கர்த்தரை துதிப்போம். அந்நிய பாஷைகளை சொல்லி நம்ம கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிப்போமாக. ஹalleluya. ஹalleluya. ஷாந்தோரி கரபலபா தீராலபா நிமானபா ரபலபா தீராலபா நிபரபலபா தீராலகபா. எல்லாரும் யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். உங்கள் வாய்கள் திறக்கப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, உன் வாயை திற, நன்மையால் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறாரே. இந்த ராத்திரி வேளையிலே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் அனைவரும்
நேரமாக நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமாக. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஓ ஹalleluya ஹalleluya. ஓ ஷதரிவானா வரிவாரா பலவதிராலா. ஹalleluya. மகிமை 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 மகிமை. ஆண்டவரே உம்முடைய கிருபை 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 அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். പരിശുദ്ധനായ ഞങ്ങളുടെ നല്ല ദൈവമേ, பரலோக தகப்பனே, അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല രാത്രി വേളയ്ക്കായി സ്തോത്രം. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த രാത്രി ഞങ്ങൾ നിന്റെ സന്നിധിയിലേക്ക് അടുത്ത് വരികയാണ്. இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். ഞങ്ങളുടെ ആത്മാവിനോട് സംസാരിക്കണം. ஆண்டவரே உம்முடைய ஆத்மாவிலே நீ பேசும். ദൈവമാരുടെ ശബ്ദം ഞങ്ങളെ കേൾപ്പിക്കണം. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும். മീറ്റിംഗ് ദേശത്തിന് വിടുതലായി മാറും. ஆண்டவரே இந்த மீட்டிங் இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலாக மாறட்டும். ഈ മീറ്റിംഗ് സഭയ്ക്ക് ഒരു വിടുതലായി മാറണം. ஆண்டவரே இந்த மீட்டிங் இந்த திருச்சபைக்கு ஒரு விடுதலாக மாறட்டும். കുടുംബങ്ങൾക്ക് ഒരു വിടുതലായി മാറണം. இங்க இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு விடுதலாக மாறட்டும். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മ ഞങ്ങളുടെ ഉള്ളത്തോട് ഇടപെടുമാണ്. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய இருதயத்திலே ஆண்டவரே கிரியை செய்வீராக. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മത്തിന്റെ ജനത്തെ അവിടെ തൊട്ട് വിടുവിക്കുമാണ്. ஓ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தை தொட்டு விடுதலை செய்வீராக. ഞങ്ങൾ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். ശുശ്രൂഷയ്ക്ക് തടസ്സമുള്ള എല്ലാ ദേശത്തിന്റെ പോരുകളും യേശുവിന്റെ നാമത്തിൽ നീങ്ങി പോകട്ടെ. கர்த்தருடைய வார்த்தைக்கு தடையாக இருக்கிற எல்லா தேசத்தின் வல்லமைகளை ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. രാത്രി ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ വാതിൽ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി തുറക്കുമാണ്. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வசனமானது வார்த்தையானது உம்முடைய வாசல் திறக்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ദൈവത്തിന്റെ വാതിൽ ദൈവം ഞങ്ങൾക്ക് വേണ്ടി തുറക്കുമാറാകട്ടെ. ஓ நீர் எங்களுக்காக அந்த வாசலை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ദൈവത്തോട് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். അങ്ങനെ ചെയ്യുന്നതിനായി സ്തോത്രം. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். കർത്തദാസിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ബലപ്പെടുത്തുമാറാകട്ടെ, ശക്തീകരിക്കുമാറാകട്ടെ. சக்திப்படுத்தும் ஆண்டவரே, കരങ്ങളെ പിടിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். മഹത്വം അങ്ങേക്ക്. ஓ மகிமை உமக்கே. യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ആമേൻ. ஆமென். നമ്മുടെ വിശുദ്ധ കരം ഉയർത്തി നമുക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. நம்முடைய கரத்தை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ശക്തിയോടെ பலத்தோடு வல்லமை நல்ல உற்சாகத்தோடு சொல்லுவோமே. சத்தம் உயர்த்தி சொல்லுவோமே. நல்லா சொல்லுவோமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord. ഈ ശബ്ദം കുറഞ്ഞു പോകട്ടെ കേട്ടോ. இந்த சத்தம் குறைஞ்சு போக கூடாது. ഇടയ്ക്ക് സ്തോത്രം പറഞ്ഞാണോ? அப்போ ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ആമേൻ. ஆமென். കാരണം നമ്മളൊക്കെ ദൈവമക്കളല്ലേ? காரணம் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? അല്ലേ? அப்படித்தானே? ദൈവത്തെ നമ്മൾ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കണം. அப்போ நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். കാരണം നമ്മുടെ മുഖത്ത് നോക്കി അറിയണ ഒരു സന്തോഷം വേണം. காரணம் நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ഭാരത്തോടെ ഇരിക്കേണ്ട ദിവസം ഇരിക്കുമ്പോ தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கும் பொழுது கவலையோடு கூட உட்கார்ந்து இருக்க வேண்டாம். ആമേൻ. ஆமென். അല്ലേ? அப்படித்தானே? எஸ் ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. ஆமென். അപ്പോൾ നമ്മെ സഹായിക്കട്ടെ. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. രാത്രി വളരെ പ്രാർത്ഥനയോടെ ഇരിക്കുക. இந்த ராத்திரி வேளையிலே மிகவும் ஜெபத்தோடு கூடவே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். ദൈവത്തിന്റെ വാഗ്ദാനം ഒരിക്കലും നഷ്ടമായി പോകുന്നില്ല. கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது ஒன்றும் அது நஷ்டமாய் போகாது. പലപ്പോഴും നഷ്ടമാകുന്നതിന്റെ കാരണം നമ്മൾ തിരിച്ചറിയുന്നില്ല. பல நேரங்களிலும் அது நஷ்டமாய் இருக்கிறதுடைய காரணம் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியாமல் போகிறது. ദൈവത്തിന്റെ വചനം നമ്മൾ പരിശോധിക്കുമ്പോൾ கர்த்தருடைய வார்த்தையை நாம் சோதித்து பார்க்கும் பொழுது അനുസരണക്കേട് നിമിത്തം വാഗ്ദത്തം നഷ്ടമായി പോകാം. கர்த்தருடைய அதாவது கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகிறது. ഇത് ദൈവം തന്റെ ജനത്തോട് വാഗ്ദത്തം ചെയ്തതായ സകല വാഗ്ദാനങ്ങളെ ദൈവം നിവർത്തീകരിക്കുവാൻ ഇടയായിട്ടുണ്ട്. ஆனால் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்து காரியங்களையும் கர்த்தர் இங்கே நிறைவேற்றுகிறார். അല്ലേ? அப்படித்தானே? ദൈവം നിറവേറ്റുവാൻ ദൈവശക്തനാണ്. அவர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லமையுடையவர். ഇതുകൊണ്ടാണ് തിരുവെടുത്ത് വായിക്കുന്നത് യഹോവ ഇസ്രായേൽ ഗൃഹത്തോട് അരുളി ചെയ്ത വാഗ്ദാനങ്ങളിൽ ഒന്ന് പോലും വൃഥാവാകാതെ സകലം നിവർത്തീകരിക്കപ്പെട്ടു. இங்கே வேதத்திலே நாம் அப்படிதான் வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. അങ്ങനെയെങ്കിൽ ദൈവമക്കൾ ഇന്ന് രാത്രികാലം വളരെ ശ്രദ്ധിക്കുക. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த ராத்திரி வேளையிலே ஒன்றை கவனியுங்கள். നമ്മോട് ദൈവം സംസാരിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ கர்த்தர் நம்மிடத்தில் பேசி இருப்பார் என்று சொன்னால் നമ്മുടെ
ഇടപെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ കർത്തർ നമ്മുടെ നടുവിൽ ഇടപെട്ടിരിപ്പാർ എന്ന് சொன்னால் നമ്മൾ ശ്രദ്ധിക്കണം. എന്താ ചോദിച്ചാൽ ദൈവം സംസാരിച്ച നിവർത്തിപ്പാൻ ദൈവശക്തനാ. കർത്തർ നമ്മുടെ പേசினால் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவர். അങ്ങനെയെങ്കിൽ വാഗ്ദാനം ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ, ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ, ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ഉള്ളത്തോട് ഇടപെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ നിശ്ചയമായിട്ട് ദൈവം നിവർത്തിപ്പാൻ ശക്തനാണ്. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பார் என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசி இருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். എന്തുകൊണ്ട് പലപ്പോഴും നിവർത്തീകരിക്കാതിരിക്കുന്നു ചോദിച്ചാൽ, எதனால இது நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி கேட்டால், നിങ്ങളും ദൈവമായിട്ടുള്ള ബന്ധം നമ്മൾ ഇത് പകൽക്കാലത്ത് രാത്രികാലത്ത് തിരിച്ചറിയണം. நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இருக்கிறதான ஒரு தொடர்பை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அவை പലപ്പോഴും എന്താ സംഭവിക്കാതെ ചോദിച്ചാൽ, പല നേരങ്ങളിലും என்ன நடக்கவில்லை என்று சொல்லி கேட்டால், ദൈവം പറഞ്ഞ വാഗ്ദത്തത്തെ നമ്മൾ അനുസരിക്കാതെ മുൻപോട്ട് പോകുമ്പോഴാണ് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നമ്മളോട് ഇടപെട്ടതായ വാഗ്ദത്തം നിറവേറ്റാൻ കഴിയാത്തത്. வாக்குத்தத்தமான அந்த வார்த்தையை நாம் சரியாக பயணிக்காமல் இருந்ததனால மட்டுமே அது நிறைவேறாமல் போயிருக்கிறது. வேகத்தில் முன்போட்டு போக நான் வெகு சீக்கிரமாக முன்பதாக போக விரும்புகிறேன். ஒரு வாக்கியம் கூட வாசிக்கலாம். ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். ரோமர் லேகனம், ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அத்தியாயம் 21 22 வாக்கியம். 4வது அதிகாரம் அதனுடைய 21 22 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஓகே, தெய்வம் வாக்குத்தத்தம் செய்தது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவான் சக்தனாகுന്നു. நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்ல, போதுமா வாசிக்கலாம். தெய்வம் வாக்குத்தத்தம் செய்தது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிவர்த்திப்பான் சக்தனா, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ഞാനും നിങ്ങളും സേവിക്കുന്ന ദൈവം ആരാ? அப்படியானால் நீங்களும் நானும் சேவிக்கிற கடவுள் தெய்வம் யார்? சக்தனா, அவர் வல்லமையுடையவர். പറഞ്ഞാൽ ഇവിടെ ഉണ്ടോ? நீங்க இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்காதீங்க. சக்தனா, அவர் வல்லவர். നമ്മുടെ ദൈവം അശക്തനല്ല, அசக்தனல்ல, ശക്തനാകുന്നു. நம்முடைய தேவன் வல்லமையுடையவர், வல்லமை இல்லாதவர் அல்ல. അബ്രഹാമിനെ കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ ദൈവം അബ്രഹാമിനോട് പറഞ്ഞ വാഗ്ദത്തം നിറവേറ്റാൻ ശക്തനാകുന്നു. ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். കാരണം ദൈവം അബ്രഹാമിന് വാഗ്ദത്തം കൊടുക്കുമ്പോൾ, காரணம் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது വിശ്വസിപ്പാൻ കഴിയാത്തത് ഒന്നാണ് ദൈവം കൊടുത്തത്. ஒரு எந்த சூழ்நிலையிலும் அது நம்பிக்கை இல்லாத நேரத்தில் தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 75ാമത്തെ വയസ്സിൽ അബ്രഹാമിന് ദൈവം വാഗ്ദത്തം കൊടുത്തത്. 75வது வயசுல தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். എന്താ ദൈവം കൊടുത്ത വാഗ്ദത്തം? என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? ഞാൻ നിനക്കൊരു തലമുറയെ തരുമെന്ന് പറഞ്ഞു. நான் உனக்கு ஒரு தலைமுறையை தருவேன் என்று சொன்னார். കാരണം ഒരിക്കലും വിശ്വസിപ്പാൻ കഴിയാത്ത ഒന്നാണ് ദൈവം പറയുന്നത്. காரணம் ஒரு முறை எந்த சூழ்நிலையிலும் நம்ப முடியாத ஒரு காரியத்தை தான் அங்கே ஸ்தோத்திரம் நிறைவேற்றுகிறார். മനുഷ്യമായിട്ട് ഒരിക്കലും സാധ്യമല്ലാത്ത കാര്യമാണ് ദൈവം പറയുന്നത്. மனிதர்களால முடியாத ஒரு காரியத்தை தான் கர்த்தர் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். അബ്രഹാമിനും സാറയ്ക്കും തലമുറയില്ല. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அங்கே தலைமுறை இல்லை. ദൈവ ശബ്ദം കേട്ട് ഇറങ്ങി തിരിച്ച മനുഷ്യനാകുന്ന അബ്രഹാം, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் புறப்பட்டதான ஆபிரகாம், ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേട്ട് ഇറങ്ങി തിരിച്ചപ്പോൾ ദൈവം വാഗ്ദത്തം കൊടുത്ത അബ്രഹാമിന്, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் திரும்பின பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. ദൈവത്തിന്റെ ശബ്ദത്തിനൊത്തവണ്ണമാണ് അബ്രഹാം മുൻപോട്ട് യാത്ര ചെയ്തുകൊണ്ടിരുന്നത്. தேவனுடைய சத்தத்தின் பிரகாரமாக ஆபிரகாம் அவர் பயணத்தை தொடர்ந்தார். പക്ഷെ ദൈവം പറഞ്ഞൊരു വാഗ്ദത്തമാണ്, தேவன் சொன்னது ஒரு வாக்குத்தத்தம். ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കും, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ഞാൻ നിനക്ക് തലമുറയെ തരും, நான் உனக்கு ஒரு தலைமுறை குமாரனை தருவேன். പക്ഷെങ്കിൽ അവൻ സാറയ്ക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിയുന്നില്ല. ஆனால் சாராளுக்கு அது நம்பவில்லை, அவனால் நம்ப முடியவில்லை. എന്തെന്നറിയോ? ശരീരം നോക്കുവാതെ നിർജീവമായിരിക്കുക. சரீரம் பார்க்கும் பொழுது அவள் வயது சென்றவளாக இருக்கிறார். നിർജീവമായിരിക്കുന്ന അനുഭവത്തിൽ എങ്ങനെ സാധ്യമാകും? அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது எப்படி இது நடக்கும்? ഇക്കാലത്ത് അവൾ വെച്ച് നോക്കുമ്പോൾ മെഡിക്കൽ സയൻസ് പ്രകാരം നോക്കുവാണെങ്കിൽ ഒരിക്കലും സാധ്യമല്ല. அந்த காலத்திலே மெடிக்கல் ரீதியாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்காது. സാധ്യമല്ല, அது நடக்காது. സാധ്യമായിരിക്കുന്നത് அது சாத்தியமாக இருக்கிறது. പക്ഷെങ്കിൽ ഇന്ന് രാത്രികാല ദൈവമക്കൾ മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യമാണ്, ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്ത നിവർത്തിപ്പാൻ ശക്തനാണ്. ஆனால் இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லி இருப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். ദൈവം തലമുറയെ തരുമെന്ന് പറഞ്ഞാൽ ദൈവം തരുവാൻ ശക്തനാണ്. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைமுறையை தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாக தலைமுறையை தருவார். ദൈവത്തിന്റെ നോക്കുവാണെങ്കിൽ മനുഷ്യമായി ചിന്തിക്കുമ്പോൾ നിർജീവമായിരിക്കുന്ന അനുഭവമാണ്. ஸ்தோத்திரம். அப்படி மானுஷிகமாக நாம் சிந்திக்கும் பொழுது அது ஒன்றுமில்லாத ஒரு
இருக்கிறது. இந்த ராத்திரி ദൈവമക്കൾ മനസ്സിലാക്കണം. ஆனால் இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். നമ്മുടെ വിശ്വാസ ജീവിതം ഒരു നിമിഷം ചിന്തിക്കുകയാണെങ്കിൽ நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் എവിടെയൊക്കെ നിർജ്ജീവമായിരിക്കുന്ന അനുഭവം ഉണ്ടാകാം. எங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பார்க்க முடியும். നമ്മുടെ ജോലിയിൽ നിർജ്ജീവാവസ്ഥ ഉണ്ടാകാം. நம்முடைய வேலையிலே ஒன்றுமில்லாத நிலைமைகள் வரலாம். കുട്ടികളുടെ പഠിപ്പിൽ നിർജ്ജീവാവസ്ഥ ഉണ്ടാകാം. நம்முடைய படிப்பிலே ஒன்றுமில்லாத நிலைமைகள் வரலாம். പക്ഷേ ഈ രാത്രി നമ്മൾ തിരിച്ചറിയുന്നില്ല. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே நாம் அதை திரும்பி பார்ப்பதில்லை. നമ്മുടെ ശുശ്രൂഷയിൽ നിർജ്ജീവാവസ്ഥ ഉണ്ടാകാം. நம்முடைய ஊழியத்திலே அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படலாம். സഭയിൽ നിർജ്ജീവാവസ്ഥ ഉണ്ടാകാം. நம்முடைய திருச்சபையில் அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படலாம். പക്ഷേ നിർജ്ജീവമായിരിക്കുന്ന അവസ്ഥയ്ക്ക് ഒരു മാറ്റം വരുത്തുവാൻ ദൈവത്തിന് സാധ്യമാണ്. ஒன்றுமில்லாத நேரத்திலே அதை ஒன்றை உருவாக்குவதற்கு அவரால் முடியும். പക്ഷേ നിർജ്ജീവമായിരിക്കുന്ന അനുഭവത്തിലാണ് ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്യുന്നത്. அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். അബ്രഹാമിനോട് വാഗ്ദത്തം ചെയ്യുമ്പോൾ സാധ്യമല്ലാത്ത നിർജ്ജീവമായിരിക്കുന്ന അനുഭവത്തിലാണ് ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്യുന്നത്. ஆபிரகாமிடத்திலே வாக்குத்தத்தம் செய்யப்படுது. ஒன்று இல்லாத நிலைமையில தான் வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். പക്ഷേ വാഗ്ദത്തം ചെയ്ത ദൈവത്തിൽ അബ്രഹാം വിശ്വസിച്ചു. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தார். ഇന്ന് രാത്രി നമുക്ക് വേണ്ട ഒരു കാര്യമാണ് വിശ്വാസമാണ് നമുക്ക് വേണ്ടത്. இந்த ராத்திரி வேளையிலே நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். அது நமக்கு விசுவாசம் வேண்டும். ദൈവം എന്നോട് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അവൻ നിവർത്തിപ്പാൻ ശക്തനാണ്. கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லி இருப்பார் என்று சொன்னால் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். നമ്മളെ ആക്കി വെച്ചിരിക്കുന്ന സഭയെ അനുഗ്രഹിക്കുമ്പോൾ ദൈവം പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അനുഗ്രഹിപ്പാൻ ദൈവം ശക്തനാണ്. கர்த்தர் நம்மளை அந்த சபையில வைத்திருப்பார் என்று சொன்னால் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ദൈവ സഭയ്ക്കെതിരെ എത്ര പോരാട്ടമുണ്ടെങ്കിലും ദൈവം നമ്മളെ അനുഗ്രഹിക്കുമെങ്കിൽ നിശ്ചയമായിട്ടും അനുഗ്രഹിക്കുവാൻ ദൈവം ശക്തനാകും. தேவ சபைக்கு நேராக எத்தனை பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருந்தார் என்று சொன்னால் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். എത്ര പേർക്ക് അത് വിശ്വസിക്കാൻ കഴിയും? எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? ഞാൻ പറഞ്ഞത് എത്ര പേർക്ക് അത് മനസ്സിലാകുന്നു? நான் சொன்னது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ദൈവം നമുക്കൊരു വാഗ്ദത്തം തന്നിട്ടുണ്ട്. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். പ്രിയ സഹോദര സഹോദരി, ദൈവം ഒരു വാഗ്ദത്തം തന്നിട്ടുണ്ട്. தேவனுடைய மகனே மகளே கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். രക്ഷയിലേക്ക് വിളിച്ചപ്പോൾ உங்களை ரட்சிப்பின் அனுபவத்தில் அழைத்த பொழுது അന്ന് ദൈവം നിനക്ക് ഒരു വാഗ്ദത്തം തന്നതാ. அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். നിവർത്തിപ്പാൻ ദൈവം ശക്തനുമാ. ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையுடையவர். അങ്ങനെയല്ലേ? அப்படித்தானே? ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா? நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை உயர்த்துவேன், உங்களை கனப்படுத்துவேன், பலப்படுத்துவேன் எல்லாம் சொன்னாரே. அது ஒருவேளை நடக்காம இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அதை நடக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. നമുക്ക് വന്ന സാധ്യമല്ലാത്ത കാര്യമാണ്. സാധ്യമല്ലാത്ത കാര്യമാണ്. அது முடியாத காரியம். ഞാൻ നടന്ന ഒരു സംഭവം പറയാം. நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். കഴിഞ്ഞ വർഷം கடந்த ஆண்டு ഞാൻ കോയമ്പത്തൂർ ഒരു മീറ്റിംഗിൽ நான் கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது സഹോദരി പ്രാർത്ഥിക്കാൻ വേണ്ടി വന്നു. ஒரு சகோதரி ஜெபிக்கும்படியாக முன்பதாக வந்தாங்க. രക്ഷിക്കപ്പെട്ട സ്നാനപ്പെട്ടതല്ല, ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் எடுக்கல. ഹിന്ദുവാ. அவங்க இந்து ஒரு சகோதரி. പല വർഷമായി കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് பல ஆண்டுகளாகி திருமணமாகிட்டு പക്ഷേ തലമുറയില്ല. ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. പ്രാർത്ഥിക്കാൻ ഞാൻ ചോദിച്ചു, എന്തിനാ പ്രാർത്ഥിക്കേണ്ടത്? ஜெப நேரத்திலே வந்த பொழுது நான் எதற்காக உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டேன். ഇവിടെ ഭർത്താവും കൂടെയുണ്ട്. அவருடைய கணவரும் கூட தான் இருக்கிறாங்க. ഞാൻ ചോദിച്ചു, എന്തിനാ പ്രാർത്ഥിക്കേണ്ടത്? எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும்? പാസ്റ്റർ, മക്കളില്ല എന്നുള്ളത്. பாஸ்டர், எங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொன்னாங்க. ஆமென். ഞാൻ ചോദിച്ചു, വിശ്വസിക്കുന്ന ദൈവം തരുമെന്ന്. நான் கேட்டேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டேன். വളരെ വിശ്വാസമുണ്ടെന്ന്. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொன்னாங்க. പ്രാർത്ഥിക്കാനിടയായി തീർന്നു. ஜெபிக்க அங்க நேரிட்டது. 6 മാസം കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ മീറ്റിംഗ് നടത്തിയപ്പോൾ എന്നോട് ഒരു സഹോദരൻ പറയാം, പാസ്റ്റർ, അന്ന് പ്രാർത്ഥിച്ച ആ കുടുംബത്തിൽ ദൈവം തലമുറയെ കൊടുക്കുന്നു. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் அங்க இடத்துக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற ஒரு சகோதரன் சொன்னாங்க, அன்னைக்கு நீங்க ஜெபித்தீங்களே, அவங்களுக்கு கடவுள் தலைமுறையை கொடுத்திருக்கிறார். ദൈവമക്കളെ, ദൈവത്തിനൊന്നും സാധ്യമല്ല. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையிலே தேவனுக்கு முன்பதாக சாத்தியமில்லாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. നമുക്ക് സാധിക്കാത്ത കാര്യം ദൈവത്തിന് കഴിയും. நம்மளால முடியாத காரியம் தேவனால முடியும். ഇന്ന് രാത്രി നമ്മൾ ദൈവത്തിൽ നിന്ന് ഭരമേൽപ്പിക്കുക. இந்த ராத்திரி வேளையிலே தேவ கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள். നിങ്ങൾ നിരാശപ്പെടേണ്ട, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், നിങ്ങൾ ആശങ്കപ്പെടേണ്ട, நீங்கள் துக்கப்பட வேண்டாம். ദൈവത്തിന്റെ കരങ്ങളൊന്ന് ഭരമേൽപ്പിക്കുക. தேவ கரங்களிலே நீங்கள் உங்களை விட்டுக் கொடுங்கள். രാത്രി ദൈവം പ്രവർത്തിപ്പാൻ ശക്തനാ. இந்த ராத்திரி வேளையிலே தேவன் கிரியை செய்ய அவர் வல்லமையுடையவர். അബ്രഹാമിന് അറിയാം ദൈവത്തിന് പ്രവർത്തിപ്പാൻ കഴിയുമെന്ന്. ஆபிரகாமுக்கு தெரியும் தேவனால இது செய்ய முடியும் என்று. ദൈവശബ്ദം കേട്ടവര് മാത്രമേ തിരിച്ചറിയാൻ കഴിയത്തുള്ളൂ
നടക്കുന്നത്. പക്ഷേ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് സംസാരിച്ചത് അബ്രഹാമിനോടാകുന്നു. தேவ சத்தத்தை கேட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது நடக்கும் 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 என்று சொல்லி. அது ஆபிரகாமுக்கு அது தெரிந்தது. അബ്രഹാമിന്റെ ഭാര്യയായിരിക്കുന്ന സാറാ ഇത് കേട്ടപ്പോൾ ചിരിച്ചു. ஆபிரகாமுடைய மனைவி இத கேட்டப்போ அந்த மகள் சிரித்தாங்க. ചിരിക്കുവാൻ തുടങ്ങി. அவங்க சிரிக்க ஆரம்பித்தாங்க. ഒരിക്കലും സാധ്യമല്ല, எந்த சூழ்நிலையிலும் இது முடியாத காரியம், ഒരിക്കലും നടക്കത്തില്ല, ஒரு சூழ்நிலையிலும் இது முடியாது. വയസ്സാകാലത്ത് നടക്കും, இந்த வயசான காலத்துல இதெல்லாம் நடக்குமா? ഒന്നും നടക്കത്തില്ല. ஒன்றும் நடக்காது. ദൈവം എന്തൊക്കെയോ വിളിച്ചു പറയുന്നു. ஏதோ தேவன் அதெல்லாம் கூட்டி சொன்னாங்க. പക്ഷെ ഒരു കാര്യം ഓർത്തോണം, ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். എന്നെയും നിങ്ങളുടെ അമ്മയുടെ ഉദരത്തിൽ ഉരുവാക്കാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ, உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகவே ദൈവത്തിന് സകലതും കഴിയും, സകലതും കഴിയും. அந்த தேவனுக்கு எல்லாம் சகலமும் நிறைவேற்ற முடியும். വിശ്വസിച്ചാൽ മാത്രം മതി, ദൈവത്തിന് പ്രവർത്തിപ്പാൻ കഴിയും. நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும், அது தேவனால் நிறைவேற்ற முடியும். നമ്മൾ ചിന്തിക്കുന്നതിന് അപ്പുറത്താണ് ദൈവം പ്രവർത്തിക്കുന്നത്. நீங்கள் நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் அதை செய்ய வல்லவர். അതുകൊണ്ടാണ് എബ്രായ ലേഖനം 11-ാം അധ്യായം അതിന്റെ 1-ാമത്തെ വാക്യം ഇങ്ങനെയാണ് വായിക്കുന്നത്. அதனாலதான் எபிரேயர் எழுதின நிருபம் 11:1 இப்படி வாசிக்கிறோம். വിശ്വാസം എന്നത് ആശിക്കുന്നതിന്റെ ഉറപ്പും കാണാത്ത കാര്യത്തിന് നിശ്ചയമാകുന്നു. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாத காரியத்துடைய நிச்சயமாக இருக்கிறது. இந்த രാത്രി നമുക്ക് അകത്തൊരു വിശ്വാസം വേണം. இந்த ராத்திரி வேளையிலே நமக்கு உள்ளாகவே ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. അകത്ത് വിശ്വാസം ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ നടക്കത്തുള്ളൂ. உள்ளே நமக்கு விசுவாசம் இருந்தால் மட்டுமே அது நடக்கும். അല്ലെങ്കിൽ നടക്കാൻ സാധ്യമല്ല. அப்படியானால் நிச்சயமாக, அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமா நடக்காது. இந்த രാത്രി നമുക്ക് വിശ്വാസത്തിൽ ഒന്ന് ശക്തിപ്പെടണം. இந்த ராத்திரி வேளையிலே விசுவாசத்திலே நீங்கள் உறுதிப்பட வேண்டும். വിശ്വാസത്തിൽ ബലപ്പെടണം. நீங்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். രാത്രി വിശ്വാസത്തിൽ ശക്തിപ്പെടാൻ കഴിയുന്നില്ലെങ്കിൽ, விசுவாசத்திலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் ദൈവത്തിന് പ്രവർത്തിക്കാൻ സാധ്യമല്ല. தேவனுக்கு அது கிரியை செய்ய முடியாது. ദൈവം ചെയ്യുന്നതൊരു വിശ്വാസം നമുക്ക് അകത്തുണ്ടായിരിക്കണം. விசுவாசத்தை கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உள்ளாக இருக்க வேண்டும். ഉറപ്പായ ഒരു വിശ്വാസം നമുക്ക് ആവശ്യമാണ്. உறுதியாக இருக்க வேண்டும். കാരണം അബ്രഹാമിനെ കുറിച്ച് നോക്കുമ്പോൾ, காரணம் ஆபிரகாமை குறித்து பார்க்கப்படுது. ഒരു വർഷമല്ല 2 വർഷമല്ല കാത്തിരിക്കാൻ തുടങ്ങിയത്. ஒரு ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, அவன் காத்திருந்தது. തിരുവെടുത്ത് നോക്കുമ്പോൾ, வேத புத்தகத்தை பார்க்கும்போது, வசனத்தை பார்க்கப்படுது, 25 വർഷം കാത്തിരിക്കുക. நீண்ட 25 ஆண்டு காலம் இந்த ஆபிரகாம் காத்திருக்கின்றார். 25 വർഷം, 25 ஆண்டு காத்திருக்கிறார். 75ാമത്തെ വയസ്സിൽ ദൈവം വാഗ്ദത്തം കൊടുത്തപ്പോൾ, 75வது வயசிலே ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது, കാത്തിരിക്കുവാൻ അബ്രഹാമിന് ഒരു മനസ്സുണ്ട്. காத்திருக்கிறதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு மனம் இருந்தது. ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവ് നമ്മളോട് പറയുന്നെങ്കിൽ കാത്തിരിക്കാൻ ഒരു മനസ്സ് വേണം നമുക്ക്. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் காத்திருக்கிறதற்கு ஒரு மனசு உடையவர்களாக இருக்க வேண்டும். ദൈവത്തിന്റെ സമയം വരെ വെയിറ്റ് ചെയ്യുക. தேவனுடைய நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். നമ്മുടെ സമയമല്ല ദൈവത്തിന്റെ സമയം. நம்முடைய நேரம் அல்ல, கர்த்தருடைய நேரம். ഇന്ന് രാത്രി ദൈവമക്കൾ മനസ്സിലാക്കണം, ദൈവത്തിന്റെ സമയം വരെ കാത്തിരിക്കണം. இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நேரம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். ദൈവത്തിന്റെ കഴിയും പ്രവർത്തി. தேவனால முடியும் கிரியை செய்ய. ദൈവത്തെ കഴിയാത്തത് ഒന്നുമില്ല. தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ഉണ്ടോ? ஏதாவது இருக்கிறதா? இல்ல. ஆமென் சொல்லுங்க. അങ്ങനെയെങ്കിൽ அப்படியானால் അബ്രഹാം വിശ്വസിച്ചു. ஆபிரகாம் விசுவாசித்தார். പൂർണ്ണമായിട്ട് വിശ്വസിച്ചു. முழுமையாக விசுவாசித்தார். എന്നാൽ ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്ത് നിവർത്തിപ്പാൻ ശക്തനെന്ന് അബ്രഹാം പൂർണ്ണമായി വിശ്വസിച്ചു. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவரால் முடியும் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். എന്നാൽ 100ാമത്തെ വയസ്സിൽ 25 വർഷം കാത്തിരുന്നതിന്റെ മറുപടി അബ്രഹാമിന്റെ കൂടാരത്തിൽ വെളിപ്പെടുവാനിടയായി തീർന്നു. ഓ സ്തോത്രം. 100ാമത്തെ വയസ്സിൽ 100வது வயதிலே അബ്രഹാമിന്റെ കൂടാരത്തിൽ ஆபிரகாமுடைய வீட்டிலே വാഗ്ദത്തം നിറവേറ്റപ്പെടുവാനിടയായി തീർന്നു. அங்கே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஏதுவாக இருந்தது. ഭാര്യയായിരിക്കുന്ന സാറാ ഗർഭം ധരിച്ച്, அவருடைய மனைவி சாராள் கர்ப்பவதியானால், ഗർഭം ധരിച്ചൊരു മകനെ പ്രസവിപ്പാനിടയായി തീർന്നു. கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் மகனை. കാരണം നോക്കുവാൻ ദൈവമാണ് പറഞ്ഞതെങ്കിൽ, காரணம் அங்கே பார்க்கும் பொழுது தேவன் அங்கே சொன்னார் என்று சொன்னார். നിശ്ചയമായിട്ട് അത് സംഭവിക്കും. நிச்சயமாக அது நடக்கும். മനുഷ്യൻ വാക്ക് പറഞ്ഞാൽ മാറിപ്പോകുമായിരിക്കാം. மனிதர்கள் வாக்கு சொல்லி அவர்கள் மாறி போய் விடுவார்கள். ദൈവം ഒരിക്കലും മാറിപ്പോകുന്നവനല്ല. ஆனால் கர்த்தர் நம்மளை விட்டு மாறாதவராக இருக்கிறார். ദൈവം നിവർത്തിപ്പാൻ
വാക്യത്തിൽ ഇങ്ങനെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. ஆதியாகம புத்தகம் 12வது அதிகாரத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, ഞാൻ നിന്നെ വലിയൊരു ജാതിയാക്കും, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ഞാൻ നിന്നെ വലിയൊരു ജാതിയാക്കും. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். പറഞ്ഞ ദൈവം നിവർത്തിപ്പാൻ ശക്തനാ. கர்த்தர் சொன்னவர் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவர். തലമുറയില്ലാത്ത സമയത്താണ് ദൈവം മാറ്റം തരുന്നത്. ഞാൻ നിന്നെ വലിയൊരു ജാതിയാക്കുമെന്ന്. அவருக்கு ஒரு தலைமுறை இல்லாத நிலைமையில இருந்த பொழுதுதான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், வாக்குத்தத்தமாய் உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொன்னார். ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കാം, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ഞാൻ നിന്റെ പേര് മാറ്റി വിശാലമാക്കാം, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், ഞാൻ നിന്റെ അതിരുകളെ മാറ്റുക, உன்னுடைய எல்லைகளை நான் விரிவாக்குவேன். ഞാൻ നിനക്ക് തലമുറയെ തന്നു ഞാൻ നിന്നെ മണിക്കുമെന്ന് പറഞ്ഞു. ஓ, நான் உனக்கு தலைமுறைகளை தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். അബ്രഹാമിനെ ദൈവം കൂടാരത്തിൽ നിന്ന് വിളിച്ചു പുറത്തു വരുമെന്ന് പറയുക. ஆபிரகாமை கூடாரத்தில் உள்ளிருந்து வெளியே அழைத்து சொல்லுகிறார், നീ ആകാശത്തേക്ക് നോക്കാൻ പറഞ്ഞു, நீ வானத்தை உற்று பார், നക്ഷത്രങ്ങൾ എണ്ണാൻ പറഞ്ഞു. நட்சத்திரங்களை என்ன சொன்னார். അബ്രഹാമിന് സാധ്യമല്ലായിരുന്നു. ஆபிரகாமுக்கு அது முடியாத காரியமாக இருந்தது. അവനെ കടൽപ്പുറത്തേക്ക് കൊണ്ടുവന്നു. ஆபிரகாமை கடல் பகுதியில் கொண்டு வந்தார். കടൽത്തരികൾ എണ്ണുവാൻ പറഞ്ഞു. அந்த மணல்கள் எல்லாம் என்ன சொன்னார். അവനെ കൊണ്ട് സാധ്യമല്ലായിരുന്നു. அவனால் அது முடியாததாக இருந்தது. ശക്തനായ ദൈവം പറയുക, ஓ, பரலோக தேவனாகிய கர்த்தர் சொன்னார், ആകാശത്തിലെ നക്ഷത്രങ്ങളെ പോലെയും കടൽപ്പുറത്തെ മണൽത്തരികളെ പോലെയും ഞാൻ നിനക്ക് തലമുറയെ തരുമെന്ന് പറഞ്ഞു. ஆகாசத்தின் நட்சத்திரங்களை போல, ஓ, கடலில் இருக்கிற மணலை போல உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord சொல்லு. പറഞ്ഞ നിവർത്തിയിരിക്കുന്നവനാകുന്നു. தேவன் சொன்னார், அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார். അബ്രഹാം അത് പൂർണ്ണമായി വിശ്വസിച്ചു. ஆபிரகாம் அதை முழுமையாக விசுவாசித்தார். ദൈവം അബ്രഹാമിന് കൊടുത്ത ഒരൊറ്റ തലമുറയാ, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரே ஒரு தலைமுறை ഇസ്ഹാക്കിനെ. ஈசாக்கை கொடுத்தார். ഇസ്ഹാക്കിനെ. ஈசாக்கை கொடுத்தார். വാഗ്ദത്തം നിറവേറ്റണ്ടേ? വാഗ്ദത്തം നിറവേറ്റണ്ടേ? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டாமா? ഈ കാര്യം ഓർത്തോണം. നമ്മുടെ കാലത്ത് നടന്നില്ലെങ്കിൽ നമ്മുടെ തലമുറയുടെ കാലത്ത് നടക്കും. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய காலகட்டங்களிலே இது நடக்காமல் இருந்தால் நம்முடைய தலைமுறைகள் காலகட்டங்களிலே நிச்சயமாக அது நடக்கும். സ്തോത്രം. ஆமென். അബ്രഹാമിന് ദൈവം ഇസ്ഹാക്കിനെ കൊടുത്തു. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ഇസ്ഹാക്കിന് ദൈവം യാക്കോബിനെ ഏശാവിനെ കൊടുത്തു. ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கொடுத்தார். എനിക്ക് അബ്രഹാമിന് ഒരു തലമുറയെ കൊടുത്തു. ஆபிரகாமுக்கு ஒரு தலைமுறையை கொடுத்தார். ഇസ്ഹാക്കിന് രണ്ട് കൊടുത്തു. ஈசாக்குக்கு இரண்டு தலைமுறை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. വലിയ ജാതിയാക്കുമെന്നല്ലേ പറഞ്ഞത്? വലിയ ജാതിയാക്കുമെന്നല്ലേ പറഞ്ഞത്? பெரிய ஜாதியாக்குவேன்னு தானே சொன்னாரு. പക്ഷെ രണ്ടായതേ ഉള്ളൂ. ஆனால் இரண்டு ஆனதான் உண்டு. ഞാനൊരു കാര്യം കൂടെ പറയട്ടെ. நான் இன்னொரு காரியத்தை கூட சொல்லட்டுமா? ഒന്ന് രണ്ടാകുന്നു. ஒன்று இரண்டாகிறது. യാക്കോബിന്റെ കാലത്തിൽ யாக்கோபுடைய காலத்துல ദൈവം യാക്കോബിന് എത്ര കൊടുത്തെന്ന് അറിയാമോ? யாக்கோபுக்கு தேவன் என்ன எவ்வளவு கொடுத்தார் தெரியுமா? 12. അല്ലേ? யாக்கோபுக்கு 12 கொடுத்தார். അല്ലേ? உண்மைதானே? തുടങ്ങിയോ? മാറ്റം സംഭവിക്കാൻ തുടങ്ങിയോ? பாத்தீங்களா? மாற்றம் நடக்க ஆரம்பித்தது பாத்தீங்களா? പാസ്റ്റർ ജോണെ ഭാരപ്പെടണ്ട. பாஸ்டர் ஜோன் அவர்களே, நீங்க கவலைப்பட வேண்டாம். ഒന്ന് രണ്ടാകും. ஒன்று இரண்டாகும், രണ്ട് 12 ആകും. 2 12 ஆகும், 12 പിന്നെ വർദ്ധിക്കാൻ തുടങ്ങും. 12 பின்ன அப்படியே வளர்ச்சி பாதையில போக ஆரம்பிக்கும். സംഭവിക്കുമെന്ന് அது அப்படி சம்பவிக்கும். അബ്രഹാമിന്റെ കാലത്ത് ഒന്നേ ഉണ്ടായിരുന്നു. ஆபிரகாமுடைய காலத்துல ஒன்றுதான் இருந்தது. അബ്രഹാമിന് സംശയമില്ലായിരുന്നു. ஆபிரகாமுக்கு சந்தேகம் இல்லாமல் இருந்தது. കാരണം 100ാമത്തെ വയസ്സിൽ എനിക്ക് തലമുറയെ തരാമെങ്കിൽ ദൈവം തന്റെ ജനത്തെ വലിയവനാക്കുമെന്ന് വിശ്വസിച്ചു. 100வது வயசுல ஒரு தலைமுறையை கொடுக்க ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நிச்சயமாக இவருடைய தலைமுறையை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை இருந்தது. വായിക്കാം. പുറപ്പാട് പുസ്തകം 1-ാം അധ്യായത്തിന്റെ 8ാമത്തെ വാക്യം വായിക്കാം. யாத்ராகம புத்தகத்தை எடுத்துக்கொள்ளவும். 1வது அதிகாரம் 8வது வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்து தோன்றினான். எஸ் ആ, கண்டினியூ. 1:8. യോസേഫിനെ யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ആ, அவன் தன் ஜனங்களை நோக்கி, ஆ. இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் നോക്കി ഇപ്പം ഇസ്രായേൽ വന്ന ജനം എന്ത് ചെയ്തു? பாருங்கள், இங்கே இஸ்ரவேலில வந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? എന്ത് ചെയ്തു? என்ன செய்தார்கள்? ഇസ്രായേൽ എന്ത് ചെയ്തു? പെരുകുവാൻ തുടങ്ങി. இஸ்ரவேல் பெருக ஆரம்பித்தது. ഒരു നിമിഷം നോക്കുവാണ്. യാക്കോബിന്റെ കാലത്ത് ക്ഷാമം വന്നപ്പോൾ യാക്കോബിന്റെ തലമുറ അവിടുന്ന് കനാൻ ദേശം വിട്ട് മിസ്രൈമിലേക്ക് വരുമ്പോൾ ഏകദേശം 70-ൽ പരം ജനം മാത്രമായിരുന്നു മിസ്രൈമിലേക്ക് വന്നത്. പക്ഷെ ഇപ്പോൾ യോസേഫിനെ അറിയാത്ത ഒരു ഫറവോൻ വന്നു. சோத்ரோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். எப்படி அப்படி சொன்னா ஸ்தோத்திரம், இந்த யோசேப்பு அவர்கள் வளர ஆரம்பித்ததுனால அந்த ஸ்தோத்திரம் இவருக்கு விரோதமாக ஒரு பார்வோன் கடந்து வந்து விட்டார். 9 വാക്യമൊഴുകിയാണ് കാണുന്നത്. அங்கே நாம் வாசிக்கும் பொழுது இப்படி நாம் பார்க்கிறோம், ജനത്തോട് ഇസ്രായേൽ ജനം നമ്മേക്കാൾ ബാഹുല്യവും ശക്തിയുള്ളവരുമാകുന്നു എന്ന് അവൻ കണ്ടു. அங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். അവർ പെരുകിയിരിക്കുന്നു, அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ദൈവമക്കളെ വാഗ്ദത്തം ഒരിക്കലും നഷ്ടപ്പെട്ടു പോകത്തില്ല. தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் ஒரு நாளும் அது நஷ்டமாய் போய்விடாது. അത് വിശ്വസിക്കാൻ കഴിയും. எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்க முடியும்? രാത്രി ദൈവമക്കൾ മനസ്സിലാക്കണം, നിന്നോട് പറഞ്ഞ വാഗ്ദത്തം നിന്റെ തലമുറയുടെ കാലത്ത് നിവർത്തീകരിക്കുന്ന ദൈവമാകുന്നു. நீங்கள் இந்த ராத்திரி வேளையிலே வந்து புரிந்து கொள்ள வேண்டும், உங்களிடத்தில் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்த வார்த்தையானது உடைய தலைமுறைகள் மூலமாக அது அப்படியே நிறைவேற்றுவார். രാത്രി ദൈവമക്കൾ മനസ്സിലാക്കണം, ജനം പെരുകുവാൻ തുടങ്ങി. இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், ஜனங்கள் இங்கே பெருக ஆரம்பித்தார்கள். പെരുകുവാൻ തുടങ്ങിയപ്പോൾ ഭഗവാൻ ഭയപ്പെടുവാൻ തുടങ്ങി. ஜனங்கள் பெருக ஆரம்பித்த உடனே அங்கே பார்வோன் பயப்பட ஆரம்பித்தார். അപ്പോസ്തല പ്രവൃത്തി வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7-ാം അധ്യായം 17-ാമത്തെ വാക്യം വായിക്കാം. 7:14 7:17 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு நேராக தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்தது. ആരോടാണ് ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്തത്? ആണയിട്ട് ആരോടാ? அன்றைக்கு பாருங்கள், யாரிடத்தில் ஆணையிட்டார்? ദൈവം അബ്രഹാമിനോട് ആണയിട്ട്, ദൈവം അബ്രഹാമിനോട് വാഗ്ദത്തം ചെയ്തത്. தேவன் ஆபிரகாமிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினதை എന്താ? என்ன? വാഗ്ദത്ത കാലം തികഞ്ഞപ്പോൾ வாக்குத்தத்த காலமானது நிறைவேறின காலம் வந்த பொழுது ജനം ഇസ്രായേലിൽ പെരുകിയെന്ന്. அது ஜனங்கள் இஸ்ரவேலில் பெருக ஆரம்பித்தார்கள். ജനം ഇസ്രായേലിൽ പെരുകി. ஜனங்கள் அங்கே இஸ்ரவேலில் பெருக ஆரம்பித்தார்கள். ജനം പെരുകുമ്പോൾ ഭയപ്പെടുവാൻ തുടങ്ങും. ஜனம் பெருகும் பொழுது பயப்பட ஆரம்பிப்பார்கள். ആരാണ് ഭയപ്പെടാൻ തുടങ്ങുന്നത്? யார் பயப்பட ஆரம்பிக்கிறார்? അധികാരി ഭയപ്പെടാൻ തുടങ്ങി. அதிகாரிகள் பயப்பட ஆரம்பித்தார். രാജ്യം ഭരിക്കുന്ന ഭഗവാൻ ഭയപ്പെടുവാൻ തുടങ്ങി. அங்கே ஸ்தோத்திரம், பரிக்கிறதான பார்வோன் பயப்பட ஆரம்பித்தார். நான் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ദൈവസഭ വളരുവാൻ തുടങ്ങുമ്പോൾ ദേശം പേടിക്കുവാൻ തുടങ്ങും. தேவ சபை வளர ஆரம்பிக்கும் பொழுது தேசம் பயப்பட ஆரம்பிக்கும். ദൈവസഭ വളരുമ്പോൾ ദേശശക്തി ഭയപ്പെടുവാൻ തുടങ്ങും. தேவ சபை வளரும் பொழுது ஸ்தோத்திரம், தேசத்தில் இருக்கிறதான அந்த தீய சக்திகள் பயப்பட ஆரம்பிக்கும். ദൈവത്തിനെ മനസ്സിലാക്കണം. இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். എവിടെ സഭ വളരുന്നോ, எங்கே சபை வளருகிறதோ ദേശശക്തികൾ ഭയപ്പെടുവാൻ തുടങ്ങും. தேசத்தினுடைய சக்திகள் பயப்படும். ദൈവസഭ വളരുമ്പോൾ ദൈവസഭയ്ക്ക് പ്രതികൂലം ഉണ്ടാകും. தேவ சபை வளரும் பொழுது சபைக்கு நேராக பிரச்சனைகள் கடந்து வரும். പ്രതിസന്ധികൾ കടന്നു വരും. பிரச்சனைகள் கடந்து வரும். നമുക്കെതിരായിട്ട് അനേകർ മാറുവാൻ തുടങ്ങും. அநேக நபர்கள் நமக்கு எதிராக கடந்து வருவார்கள். എന്താ കാരണം അറിയാമോ? என்ன காரணம் தெரியுமா? ദൈവസഭയ്ക്ക് വളർച്ച ഉള്ളത് കൊണ്ടാണ്. தேவ சபைக்கு வளர்ச்சி இருக்கிறதுனாலதான், ദൈവസഭ പെരുകുന്നത് കൊണ്ടാണ്. தேவ சபை பெருகிறதுனாலதான் സഭയെ തകർക്കുക, പിശാച് എഴുന്നേൽക്കുക. சபையை அடித்து போடும்படியாய் பிசாசானவன் எழுந்திருக்கிறான். ശക്തി ഇളകുവാൻ തുടങ്ങും. தேச சக்தி எழும்ப ஆரம்பிக்கும். രാത്രി ദേശത്തിന്മേൽ ഭരിക്കുന്ന അന്ധകാര ശക്തിയുടെ ജയിക്കണമെങ്കിൽ ദൈവസഭ പ്രാർത്ഥിക്കട്ടെ. இந்த ராத்திரி வேளையிலே தேசத்துடைய சக்திகளை அழித்து மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவ சபை ஜெபிக்கட்டும். ദൈവസഭ പ്രാർത്ഥിക്കട്ടെ. தேவ சபை ஜெபிக்க வேண்டும். ഈ ദേശത്ത് വ്യാപരിക്കുന്ന കൊടിയുത്തി വാഴുന്ന അന്ധകാര ശക്തിയുടെ ജയിക്കണമെങ്കിൽ ദൈവസഭ പ്രാർത്ഥിക്കട്ടെ. இந்த தேசத்திலே ஆளுகை செய்கிற அந்தகார சக்தியுடைய கிரியைகளை அழித்து மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவ சபை ஜெபிக்கட்டும். ആമേൻ. ஆமென். സ്തോത്രം. ஸ்தோத்திரம். ഞാൻ പറഞ്ഞത് എത്ര പേർക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ട്? நான் சொன்னது எத்தனை நபர்களுக்கு இது புரிகிறது? சொல்லுங்க. சத்தியமா வல்லமையா சொல்லுங்க. புதிய வரத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லும்போது சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும் ஒழிந்து போகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ദേശം ഇരുണ്ട് കിടക്കുകയാണ്. காரணம் தேசம் இருளாய் இருக்கிறது. ദേശം അന്ധകാരങ്ങളെ കൊണ്ട് നിറഞ്ഞിരിക്കുകയാണ്. தேசம் அந்தகார இருளால் சூடப்பட்டிருக்கிறது. ഇതിന്റെ നടുവില് നമ്മൾ ചെറിയൊരു വെളിച്ചമായി നിൽക്കുന്നത്. இதற்கு நடுவுல தான் நம்ம ஒரு சின்ன வெளிச்சமாக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். അല്ലേ? அப்படிதானே? ചെറിയ വെളിച്ചമായി. சின்ன ஒரு வெளிச்சம். ചെറിയ വെളിച്ചം മതി. ஆனால் இந்த சின்ன வெளிச்சம் போதும். ആ വെളിച്ചം തേടി അനേകർ വരാൻ തുടങ്ങും. அந்த வெளிச்சத்தை, சின்ன வெளிச்சத்தை தேடி அநேகர் வருவார்கள். രാത്രി ലൈറ്റ് ഇട്ട് കഴിയുമ്പോൾ അനേക പ്രാണികൾ വരത്തില്ലേ വെളിച്ചം കണ്ടുകൊണ്ട്? இந்த லைட்டை போடும் பொழுது நிறைய பூச்சி, சாயங்காலமான போடும்போது நிறைய பூச்சி வருது பாத்தீங்களா? വരുവോ? வருதா? பூச்சி வண்டெல்லாம் வருதா? അല്ലെങ്കിൽ
വെളിച്ചം ഉള്ളിടത്തെ വരത്തുള്ളൂ. புரிந்து கொள்ளுங்கள், வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு தான் வரும். ദൈവ സഭയ്ക്കകത്ത് വെളിച്ചം ഉണ്ടെങ്കിൽ അനേകർ തേടി വരാൻ തുടങ്ങും. தேவ சபைக்குள்ளாக வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால் அநேகர் தேடி வருவார்கள். അനേകർ വരുമ്പോൾ സഭയൊന്ന് പെരുകുവാൻ തുടങ്ങും. அநேகர் வரும்பொழுது சபை பெருக ஆரம்பிக்கும். സഭയ്ക്ക് വളർച്ച ഉണ്ടാകുന്നത്. சபை வளர்ச்சி உண்டாகிறது. സഭ വളരണമെങ്കിൽ ആത്മാക്കൾ അകത്തേക്ക് വരണം. சபை வளர வேண்டும் என்று சொன்னால் ஆத்துமாக்கள் உள்ளே வர வேண்டும். ആത്മാക്കൾ അകത്ത് വരണമെങ്കിൽ സഭ എന്ത് ചെയ്യണം? പ്രവർത്തിക്കണം. ஆத்துமாக்கள் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் சபை செயல்பட வேண்டும். ദൈവസഭ ഒരുമിച്ച് പ്രവർത്തിക്കുമ്പോൾ ദൈവം ദേശത്ത് നമ്മളെ വളർത്തുവാൻ ശക്തനാണ്. தேவ ஜனங்கள் ஒருமித்து செயல்படும் பொழுது தேசத்தின் நடுவில் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவர். ആമേൻ. ஆமென். നമുക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിയും. எத்தனை பேருக்கு நீங்கள் அதை விசுவாசிக்க முடியும்? പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. കാരണം ഈ നടക്കുന്ന പ്രാർത്ഥന അല്ലെങ്കിൽ മീറ്റിംഗ് ഒരിക്കലും നഷ്ടമല്ല. காரணம் இங்கே நடக்கிறதான மீட்டிங் எந்த சூழ்நிலையிலும் நஷ்டம் என்று கருதக்கூடாது. நஷ்டமல்ல. ആണോ? ஆமென். நஷ்டமா? ഇന്ന് ചെറിയ വിത്താ വിതയ്ക്കുന്നത്. இன்னைக்கு நாம் சிறிய விதை தான் விதைக்கிறோம். അല്പകാലം കഴിയുമ്പോൾ கொஞ்ச ஆண்டுகள் கழியும் பொழுது 30, 60, 100 മേനി കൊയ്യുന്ന സമയത്തിനകത്തും 30, 60, 100 മേനിகளை நாம் அறுவடை செய்கிற காலம் வரப்போகிறது. ഈ നാളുകളിൽ കണ്ണീരോടെ ഇവിടെ വിതച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த நாட்களிலே கண்ணீரோடு கூட விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ഈ കണ്ണീരിനെല്ലാം ഒരു മറുപടി തരുക. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கண்ணீர்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ഒരു മറുപടി ഉണ്ട് കേട്ടോ. ஒரு பதில் உண்டு. വളർച്ച ഉണ്ടെങ്കിൽ പ്രതികൂലം ഉണ്ടാകും. வளர்ச்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ജനം വരുവാൻ തുടങ്ങുമ്പോൾ പ്രതിസന്ധി ഉണ്ടാകും. ஜனங்கள் வர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நேராக பிரச்சனைகள் கடந்து வரும். ദേശത്തിന്റെ നേതാക്കന്മാരൊക്കെ നമുക്കെതിരായി മാറും. தேசத்தில் இருக்கிறதான தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வருவார்கள். ആർക്കെതിരെ നിൽക്കുമെന്നറിയാമോ? யாருக்கு எதிராக நிற்பார்கள் தெரியுமா? ജനത്തിനെതിരെ നിൽക്കും. தெய்வ ஜனங்களுக்கு நேராக நிற்பாங்க. ഒരു കാര്യം ഓർത്തോണം. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം നമ്മുടെ മേലുള്ളതാ. தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்ம மேல் இருக்கிறது. ദൈവ ശബ്ദം കേട്ട് ഇറങ്ങി തിരിച്ച ദൈവദാസ, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீ புறப்பட்ட தேவ ஊழியரே, ദൈവത്തിനെ ഒരിക്കലും കൈവിടുന്നവനല്ല. தேவன் உன்னை ஒருபோதும் கைவிடுகிறவரல்ல. ദൈവത്തിനെ ഒരിക്കലും മറന്നു പോകുന്നവനല്ല. தேவன் உன்னை ஒருபோதும் மறந்து போகிறவரல்ல. ദൈവത്തിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടി അയക്കുന്നവനാ. தேவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். നീ ഇറങ്ങി ഒരിക്കലും നഷ്ടമല്ല. நீ தேவனுடைய சமூகத்திலே இறங்கி புறப்பட்டாயா, அது நஷ்டமல்ல. ഒരിക്കലും നഷ്ടമായി തീരത്തില്ല. அது ஒருபோதும் நஷ்டமாய் முடியாது. ദൈവം ലാഭമാക്കി മാറ്റുന്ന ദൈവമാണ്. தேவன் உன்னை லாபமாக மாற்றுகிற தேவன். ഇന്നത്തെ സ്ത്രീകൾക്ക് ഒരു ദൈവം മാറ്റം വരുത്തും. இந்த நிலைமைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய நிலைமை மாற்ற வல்லவர். അവസ്ഥയ്ക്ക് ഒരു ദൈവം മാറ്റം വരുത്തും. இப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்து கர்த்தருடைய மாற்ற வல்லவர். രാത്രി വിശ്വസിക്കുന്ന ദൈവത്തെ സ്തുതിക്കട്ടെ. இந்த ராத்திரி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்துதியுங்கள். സ്തുതിക്കട്ടെ. நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். കൊടുക്കട്ടെ. தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ദൈവത്തെ സ്തുതിക്കട്ടെ. நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்துதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ആരംഭമൊക്കെ ഇങ്ങനെ തന്നെ കേട്ടോ. ஆரம்பம் இப்படிதான். സാരമില്ല. பரவாயில்ல. സാരമില്ല. பரவாயில்ல. ഞാൻ പറഞ്ഞ എത്ര പേർക്ക് മനസ്സിലാകും? நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? ഇഷ്ടമല്ല. ஆமென். ഇഷ്ടമല്ല. நஷ்டம் இல்ல. വിശ്വസിക്കാൻ കഴിയുമോ? நீங்க விசுவாசிக்க முடியுமா? ஆமென். ഞാൻ അനുഭവത്തിൽ പറയുന്നതാ. நான் அனுபவத்தில் சொல்றேன். തമിഴ്നാട്ടിൽ അനേക സഭകളിൽ ഞാൻ വർഷങ്ങൾക്ക് മുമ്പോട്ട് പോകുന്നതാണ്. தமிழகத்திற்கு நான் அநேக திருச்சபைக்கு ஆண்டுகளாக நான் போய் கொண்டிருக்கிறேன். അല്ല, വർഷങ്ങളായിട്ട്. நான் நேற்று இன்றல்ல நான் தமிழ்நாட்டுக்கு வருகிறது ஆண்டுகளாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். ആരംഭത്തിൽ ഞാൻ പോയ സഭയൊക്കെ ഒന്നുമില്ലായിരുന്നു. പക്ഷെ ഇന്ന് ഇതെല്ലാം വളർന്നതിനിടയിൽ ஆரம்ப நாட்களில் நான் கடந்து போன சபைகளில் எல்லாம் ஒன்று இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது அநேக சபைகள் வளர்ந்திருக்கிறது. ഞാൻ പറഞ്ഞത് സത്യമാണോ അല്ലയോ എന്ന് മീറ്റിംഗ് കഴിയുമ്പോൾ പാസ്റ്റർ ജോണിനോട് ചോദിച്ചാൽ മതി. நான் சொன்னது உண்மையா அல்லது பொய்யா என்று சொல்லி இந்த மீட்டிங் நிறைவுக்கு பிறகு அருமையான பாஸ்டர் ஜான் ஐயாவிடத்துல நீங்க கேட்டு பாருங்க. സഭയെ ദൈവം വളർത്തും. காரணம் சபையை கர்த்தர் வளர்ச்சி செய்வார். സഭ ദൈവത്തിൻ്റെതാണ്. சபையானது அது கர்த்தருடையது. ഒരിക്കലും മനുഷ്യൻ്റെതല്ല. அது ஒருபோதும் அது மனிதனுடையதல்ல. ഡിനോമിനേഷൻ പലതുണ്ടായിരിക്കാം, പക്ഷെ സഭ ദൈവത്തിൻ്റെതാണ്. டினாமினேஷன் அதாவது ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் அது பலவிதமாக இருக்கும். ஆனா கர்த்தர் ஒருவரே. സഭ ദൈവത്തിൻ്റെതാണ്. சபை ஒரு கர்த்தருடையது. ആണോ? அப்படிதானே? இதுதானே பாஸ்டர்? எஸ். സഭ ദൈവത്തിൻ്റെതാണ്. சபை கர்த்தருடையது. സഭയെ ദൈവം പണിയും പാസ്റ്റർ. சபையை கர்த்தர் அறிந்து கொள்ளும். വിശ്വസിക്കുക, സഭയെ ദൈവം പണിയും. சபையை கர்த்தர் அறிந்து கொள்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ഇത് വാഗ്ദത്തം ഉണ്ടെങ്കിൽ ദൈവം നിവർത്തിക്കില്ല.
நிறைவேற்றுகிறார். ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு என்று சொல்லி வாக்குத்தத்தம் இருக்கும் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவார். നിരാശപ്പെടേണ്ട. நீங்க கவலைப்பட வேண்டாம். ദൈവം പ്രവർത്തിക്കുവാൻ ശക്തനാ. கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவர். വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനായി കൂടെ ഇരിക്കുന്നവനാ. அழைத்த தேவன் விசுவாசமுள்ளவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். കൂടെ ഇറങ്ങി തിരിച്ചവരെ കൈവിട്ടവരാ, പക്ഷെ കൈവിടാത്തൊരു ദൈവം കൂടെയുണ്ട്. உங்களோடு கூட இருந்தவர் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்களோடு கூடவே இருக்கிறார். ഇന്നത്തെ സ്ഥിതികൾക്ക് ദൈവം മാറ്റം വരുത്തും. இன்றைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். ഇന്നത്തെ അവസ്ഥകൾക്ക് ദൈവം മാറ്റം இன்றைய വരുത്തും. நாளுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். ഇന്ന് രാത്രി ഭാവി ഓർത്ത് നീ പുഞ്ചിരിക്കട്ടെ. ஓ, இந்த ராத்திரி வேளையிலே உடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்படாதே. സന്തോഷിക്കട്ടെ. நீ சந்தோஷப்படு. ഭാവി ഓർത്ത് സന്തോഷിക്കട്ടെ. உடைய வாழ்க்கையை நினைத்து நீ சந்தோஷப்படு. പ്രവർത്തിപ്പാൻ ദൈവം ശക്തനാ. கிரியை செய்ய அவர் வல்லவர். ദൈവാത്മാവ് ചില കെട്ടുപണികൾ ദൈവം നടത്തും. ஓ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சில கட்டுப்படிகளை ஆண்டவர் திறந்து செய்யவிருக்கிறார். ദൈവം ഒരു വിശാലത വരുത്തും. கர்த்தருடைய எல்லை விரிவாக்க விரும்புகிறார். ദൈവത്തിന്റെ അതിരുകൾക്ക് ദൈവം വിശാലത വരുത്തും. உடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க விரும்புகிறார். ഉറപ്പായിട്ട് പറയാം, എഫേസിന്റെ അതിര് വിശാലമാക്കിയതുപോലെ ഇന്ന് രാത്രി നിന്റെ അതിരുകളെ ദൈവാത്മാവ് വിശാലമാക്കാൻ പോകുകയാണ്. யாபேசுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கினது போல உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க அவர் சித்தமுடையவராய் இருக்கிறார். ആമേൻ. ஆமென். വിശ്വാസികളെ കരമുയർത്തുന്ന പോലെ ദൈവത്തെ സ്തുതിക്കാം. விசுவாசமுள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். സന്തോഷത്തോടെ சந்தோஷமாக ഒരിക്കൽ കൂടെ ஒருமுறை கூட നമ്മുടെ ദൈവം വലിയവൻ. நம்முடைய தேவன் பெரியவர். മനുഷ്യർക്ക് നമ്മളെ അറിയത്തില്ല, மனிதனுக்கு நம்மளை தெரியாது, പക്ഷെ കർത്താവിന് നമ്മളെ അറിയാം. ஆனா கர்த்தருக்கு நம்மளை தெரியும். വിശ്വസിക്കുന്ന விசுவாசிக்கிறீங்களா? ദൈവമഹത്വം കാണാം. கர்த்தருடைய மகிமையை காண்பார். വാക്ക് പറയാം. நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ബെഥാനിയയിൽ യേശു ചെന്നപ്പോ பெத்தானியாவிலே இயேசு போன பொழுது മാർത്ത ഓടി വന്ന് പറയുക, மார்த்தாள் ஓடி வந்து சொல்லுகிறார், നീ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ நீர் இங்கே இருந்தீரே ஆனால் എന്റെ സഹോദരൻ മരിക്കില്ലായിരുന്നു. என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டார். പക്ഷെ കർത്താവ് ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞത്, ஆனால் கர்த்தர் இப்படி சொன்னார், മാർത്ത നീ വിശ്വസിച്ച ദൈവമഹത്വം കാണാം. மார்த்தாள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பார். നീ വിശ്വസിച്ച മഹത്വം കാണാം. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார். നിന്റെ മുമ്പിൽ 4 ദിവസമായിരിക്കാം. ஓ, உனக்கு முன்பதாக 4 நாட்களாய் இருக்கலாம். പക്ഷേ ഇന്ന് രാത്രി നീ വിശ്വസിച്ച് ദൈവമഹത്വം കാണാൻ പോവുകയാണ്. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே நீ விசுவாசித்தால் மகளே தேவ மகிமை நீ காண்பார். ഒരു ദൈവപ്രവൃത്തി കാണുവാൻ പോവുകയാണ്. ஒரு தேவனுடைய கிரியை நீ பார்க்க போகிறாய். അഭിഷേകങ്ങളുടെ നടുവിൽ കാലങ്ങൾ കഴിഞ്ഞിരിക്കാം, പക്ഷെ ദൈവാത്മാവ് പറയുകയാണ്, നീ വിശ്വസിച്ചാൽ ദൈവപ്രവൃത്തി കണ്ട് സന്തോഷിക്കുന്ന നാം അത് വിദൂരമല്ല. ദൈവാത്മാവ് വളരെ ശക്തമായി ഓർപ്പിക്കുക. சில பிரச்சனைகள் நடுவில் நீ காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த ராத்திரி வேளையிலே நீ விசுவாசித்தால் அது அப்படியே கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். വാഗ്ദത്തം ചെയ്ത ദൈവം നിവർത്തിക്കും. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றும். വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനായി കൂടെ ഇരിക്കും. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக கூட இருக்கிறார். ഒരു നാൾ ഞാൻ നിന്നെ കൈവിടുന്നവനല്ല, ஒரு நாள் உன்னை நான் கைவிடுவதில்லை, എന്നോട് കൂടെ ഇരിക്കുന്നവൻ. நான் கூடவே இருக்கிறது. ആമേൻ. ஆமென். കരം ഉയർത്തി സ്തോത്രം പറയാം. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்லா சொல்லுவோம். சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். അങ്ങനെയെങ്കിൽ அப்படியானா വാഗ്ദത്ത കാലം തികഞ്ഞപ്പോ வாக்குத்தத்த காலம் நிறைவேறின பொழுது ജനം ഇസ്രായേലിൽ എന്ത് ചെയ്തു? ஜனங்கள் இஸ்ரவேலில் என்ன செய்தார்கள்? 7:17 7:17 வசனம். யோசேப்பை அறியாத வேறே ராஜாவின் தோன்றிய காலம் அளவு ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவு ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். മതി മതി. ജനം ഇസ്രായേലിൽ പെരുകി വന്നു. ஜனங்கள் ஸ்தோத்திரம் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். അപ്പൊ വാഗ്ദത്ത കാലം തികഞ്ഞപ്പോഴാണ് കേട്ടോ. காரணம் வாக்குத்தத்த காலம் நிறைவேறின பிறகுதான். യോസേഫിനോട് പറഞ്ഞ വാഗ്ദത്തം ദൈവം നിറവേറ്റുന്നത് എവിടെ അറിയാമോ? അന്യദേശത്ത് വെച്ചാ. யோசேப்பை அந்த காலத்தை நிறைவேற்றுகிறது எப்போ? அந்நிய தேசத்தில் வைத்து தான் நிறைவேற்றுகிறார். ദൈവം ഇസ്രായേലിൽ വെച്ച് ദൈവം ജനത്തെ അനുഗ്രഹിക്കുവാൻ തുടങ്ങി. எகிப்தில வச்சு கர்த்தர் ஜனங்களை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ദൈവം ജനത്തെ അനുഗ്രഹിക്കുവാൻ തുടങ്ങി. தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ജനം പെറ്റു പെരുകുവാൻ തുടങ്ങി. ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். പെരുകി തുടങ്ങിയപ്പോ பெருக ஆரம்பித்த உடனே ഇസ്രായേൽ രാജാവ് ഭയപ്പെടുവാൻ തുടങ്ങി. எகிப்திலே ராஜா பயப்பட ஆரம்பித்தார். ഇന്ന് രാത്രി ദൈവജനം മനസ്സിലാക്കേണ്ടത്, இந்த ராத்திரி வேளையிலே தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். എപ്പോഴാണ് സംഭവിച്ചതറിയാം? വാഗ്ദത്ത കാലം തികഞ്ഞപ്പോ வாக்குத்தத்தம் நிறைவேறின பொழுது വായിക്കാം, വേഗത്തിൽ പോവാം. എബ്രായ ലേഖനം 11-ാം അധ്യായം 22-ാമത്തെ വാക്യം. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக நம்முடைய திருப்பிக் கொள்வோம். 11-22 விசுவாசத்தினாலே ஆ. யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு
பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு യോസേഫ് പറഞ്ഞൊരു വാഗ്ദത്തമാണ്. യോസേഫ് சொன்ன ഒരു കാര്യ വാഗ്ദത്തം, നിങ്ങളുടെ വാഗ്ദത്ത കാലം തികയുമ്പോൾ നിങ്ങൾ ഇവിടെ വിട്ടൊരു പുറപ്പാടുണ്ട്. നീ ഉங்களுடைய വാഗ്ദത്ത കാലം நிறைவேறும் பொழுது இங்கே இருந்து நீங்கள் புறப்பட வேண்டும். ഒരു പുറപ്പാടുണ്ട്. ஒரு புறப்படுதல் இருக்கிறது. നിങ്ങളുടെ ദേശം ഇതല്ല, என்னுடைய தேசம் இதல்ல, നിങ്ങളുടെ സ്വന്തം ദേശം ഇതല്ല, என்னுடைய சொந்த தேசம் இதல்ல. ഇവിടെ വിട്ട് നിങ്ങൾക്ക് ഒരു പുറപ്പാടുണ്ട്. இங்கே இருந்து நீங்கள் புறப்பட வேண்டும். വായിക്കാം ഉൽപ്പത്തി പുസ്തകം 50-ാം അധ്യായം 22-ാമത്തെ വാക്യം வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் ஸ்தோத்திரம் 9வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக்கொள்ளும். 50:22 ஆதியாகமம் 50:22 വായിക്കാം, വേഗത്തിൽ വായിക്കാം, சீக்கிரமாக வாசிக்கலாம். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். യോസേഫ് എത്ര വർഷമാണ് ജീവിച്ചത്? யோசேப்பு எத்தனை ஆண்டு ஜீவித்திருந்தார்? வாழ்ந்திருந்தார். 110 വർഷം ജീവിച്ചിരുന്നു. 110 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தார். വായിക്കാം, கீழ வாசிக்கலாம். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். ஆ. மனேசேயின் குமாரராய மத்ரியின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன். യോസേഫ് തന്റെ സഹോദരനെ നോക്കിയിട്ട് പറയുക, யோசேப்பு தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், ഞാൻ മരിക്കാൻ പോകുകയാ, நான் மரிக்க போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளையும் இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டுக் கொண்டான். Praise the Lord. Praise the Lord. വല്ലതും മനസ്സിലായോ? ஏதாவது புரிஞ்சிச்சா? മനസ്സിലായി? எனக்கு புரியுது. മരിക്കുന്നതിന് മുമ്പ് തന്നെ മരണകാലം അടുത്തപ്പോ, மரண கட்ட காலம் அந்த முன்பதாக வந்த பொழுது യോസേഫ് തന്റെ സഹോദരനോട് പറയുക, யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், ഞാൻ മരിച്ചു കഴിയുമ്പോ എന്റെ അസ്ഥി കൂടി ഇവിടുന്ന് കൊണ്ടുപോകണം. நான் மரித்த பிறகு என்னுடைய எலும்புகளை இங்கிருந்து நீங்க கொண்டு போகணும். എവിടേക്ക് കൊണ്ടുപോകണം അറിയാം? വാഗ്ദത്ത ദേശത്തേക്ക് കൊണ്ടുപോകണം. எங்க நீங்க கொண்டு போக வேண்டும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும். അന്നും വരെയും പറയാത്തൊരു കാര്യമാണ്. യോസേഫ് പറയാണ്, നിങ്ങളുടെ പുറപ്പാടിന്റെ കാലം അടുത്തിരിക്കുക. அன்றைக்கு வரை ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கிறார். ஸ்தோத்திரம் அங்கே புறப்பட வேண்டிய இடத்துக்கு நேராக கொண்டு செல்லுங்கள். നിങ്ങളുടെ പുറപ്പാടിന്റെ സമയം അടുത്തിരിക്കുക. அங்கே புறப்பட வேண்டிய நேரம் சமீபமாக இருக்கிறது. നിങ്ങൾ പോകുമ്പോൾ എന്ത് ചെയ്യണം? நீங்கள் போகும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? എന്റെ അസ്ഥി കൂടെ കൊണ്ടുപോകണം. உங்களுடைய எலும்புகளையும் நீங்க கொண்டு போகணும். അസ്ഥി കൂടെ കൊണ്ടുപോകണം. ஆமென். നമ്മളാരോട് ചിന്തിക്കും, ഇവിടെ കിടന്നോട്ടെ, എവിടെങ്കിലും അസ്ഥി കിടന്നോട്ടെ. நம்ம என்ன நினைப்போம்? இங்கேயே அது கிடக்கட்டும், எதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கணும்? എന്റെ സ്വന്തം ദേശത്ത് എന്റെ അസ്ഥി കിടക്കണം. ஓ, என்னுடைய சொந்த தேசத்திலேயே என்னுடைய எலும்புகள் அங்கே இருக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். യോസേഫ് പറയും, ഇവിടെ കിടക്കേണ്ടതല്ല എന്റെ അസ്ഥി, എന്റെ പിതാക്കന്മാരുടെ ദേശത്ത് കിടക്കണം. யோசேப்பு சொல்லுகிறார், இங்கே இருக்க வேண்டியதல்ல, என்னுடைய பிதாக்கள் இருக்கிற தேசத்திலே கொண்டு போய் அங்கே நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ചുരുക്കമായി വായിക്കാം. நாம் சுருக்கமாக வாசிக்க விரும்புகிறோம். പുറപ്പാട് പുസ്തകം 13-ാം അധ്യായം 19-ാമത്തെ വാക്യം വായിക്കാം. யாத்ராகம புஸ்தகம் 13:19 வாசிக்கலாம். மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். ദൈവം ഇസ്രായേൽ ജനത്തെ സന്ദർശിച്ചു കഴിഞ്ഞപ്പോ, ஓ, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட பொழுது മോശ യോസേഫിന്റെ അസ്ഥി കൂടെ എടുത്തു. மோசே ஸ்தோத்திரம் யோசேப்புடைய எலும்பு கூடுகளை எடுத்தார். നമ്മുടെ ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ, நம்முடைய வார்த்தையில் சொன்னால் வார்த்தை மொழி ഒരു ശവപ്പെട്ടിയും കൂടെ എടുത്തുകൊണ്ട് പോരുക. ஒரு சவப்பெட்டியை நீங்க எடுத்துட்டு போகணும். அப்படிதானே? சவப்பெட்டி അസ്ഥി കിടക്കുന്ന ശവപ്പെട്ടിയല്ലേ? അസ്ഥി കിടക്കുന്ന സവപ്പെട്ടി തന്നെ. ഇസ്രായേൽ ജനം ഇസ്രായേലിൽ പുറപ്പെട്ടപ്പോൾ യോസേഫിന്റെ അസ്ഥിയും കൂടെ എടുത്തുകൊണ്ടാണ് അവർ യാത്ര ചെയ്തത്. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது யோசேப்புடைய அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். അവര് ചെങ്കടൽ തീരത്ത് അവർ പാളയമിറങ്ങുമ്പോഴും யோசேஃபிന്റെ அஸ்தியுണ്ട്. செங்கடலில் அங்கே பாளையத்துக்கு வரைக்கும் யோசேப்புடைய அங்கே அஸ்தி இருக்கிறது, எலும்புகள் இருக்கிறது. അവർ ചെങ്കടലിൽ കിടന്ന് അക്കരയപ്പോൾ யோசேஃபிന്റെ அஸ்தியுണ്ട്. அங்கே ஸ்தோத்திரம் யோசேப்புடைய எலும்புகள் அந்த செங்கடல் வரைக்கும் இருக்கிறது. മരുഭൂമിയിൽ കൂടെ യാത്ര ചെയ്യുമ്പോഴും யோசேஃபிന്റെ அஸ்தியுണ്ട്. வனாந்தரத்தில் அவர்கள் பயணித்த பொழுதும் கூட யோசேப்புடைய எலும்பு இருக்கிறது. കാരണം യോസേഫ് സഹോദരനോട് സത്യം ചെയ്ത് ജയിപ്പിച്ചതാണ്. யோசேப்பு காரணம் அங்கே சகோதரனிடத்தில்
இடத்திலே அங்கே சத்தியம் செய்யப்பட்ட காரியமாக இருக்கிறது. புறப்படும் பொழுது அஸ்தி கூட கொண்டு போகணும். நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது என்னுடைய எலும்புகளை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். லோக சரித்திரத்தில் இல்லாத ஒரு காரியமான தெய்வ வசனத்தில் விழிச்சு வருகிறது. உலக சரித்திரத்தில் இல்லாத ஒரு காரியம் தான் இந்த வேத வசனத்திலிருந்து அங்கே கூப்பிட்டு சொல்லுகிறது. എന്നാൽ ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ യാത്രയിൽ അവർ യോസേഫിന്റെ അസ്ഥി കൂടെ ചുമന്നു കൊണ്ടുപോവുകയാണ്. ஆனால் இந்த பயண நேரத்திலே யோசேப்புடைய அந்த எலும்புகள் சுமந்து கொண்டு செல்லப்படுகிறது. രാത്രികാലം നമ്മൾ പരിശോധിക്കുകയാണെങ്കിൽ நாம் சோதித்து பார்க்கும் பொழுது യോശുവയുടെ പുസ്തകം 24 അധ്യായം யோசுவா புத்தகம் 24வது அதிகாரம் അതിന്റെ 32ാമത്തെ വാക്യം വായിക്കാം. அவருடைய 32வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆ. யோசேப்பின் எலும்புகளை ஆ. அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய ஆ. எபேருடைய புத்திரன் கையிலே 100 வெள்ளிக்காசு கொண்ட நிலத்தில் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சொந்தமாயிற்று. ശ്രദ്ധിച്ചു നോക്കിയേ. கவனித்து பாருங்கள். ഇസ്രായേൽ മക്കൾ മിസ്രൈമിൽ നിന്ന് കൊണ്ടുവന്ന യോസേഫിന്റെ അസ്ഥികളെ അവർ ശേഖേമിൽ യാക്കോബ് ശേഖേമിന്റെ അപ്പനായിരിക്കുന്ന ഹമോരിന്റെ മക്കളോട് 100 വെള്ളിക്കാശിന് വാങ്ങിയിരുന്ന നിലത്തിൽ അടക്കം ചെയ്തു. இங்கே பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்து யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்காக கொண்டு நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். വാഗ്ദത്തം ഉണ്ടെങ്കിൽ നടക്കും. வாக்குத்தத்தம் பண்ணினால் நிச்சயமாக அது அப்படியே நடக்கும். രാത്രി മനസ്സിലാക്കണം ദൈവമക്കളെ. இந்த ராத்திரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய மக்களே. யோசேப்பிന് അറിയാമായിരുന്നു, யோசேப்புக்கு தெரியும் ഒരു ദിവസം ഇവിടുന്ന് പുറപ്പാടുണ്ട്. ஒரு நாள் நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து புறப்பட வேண்டும். പക്ഷേ എന്റെ അസ്ഥി എവിടെ കിടക്കണം? ஆனால் என்னுடைய எலும்புகள் எங்கே இருக்க வேண்டும்? എന്റെ അപ്പന്റെ ദേശത്ത് കിടക്കണം. என்னுடைய தகப்பனுடைய தேசத்தில் இருக்க வேண்டும். എന്റെ അപ്പനായിരിക്കുന്ന യാക്കോബ്, என்னுடைய தகப்பனாய் இருக்கிற யாக்கோபு ശേഖേമിന്റെ മക്കളിൽ നിന്ന് വാങ്ങിയതായ സ്ഥലത്ത് 100 വെള്ളിക്കാശിന് വാങ്ങിയ സ്ഥലത്ത് അവന്റെ ശരീരം അസ്ഥികളെ അടക്കം ജീവന്റെ அங்கே சீகேமிலே யாக்கோபு வாங்கினதான அங்கே 100 வெள்ளிக்காசுக்காக வாங்கின அந்த நிலத்திலே வைக்க வேண்டும். ഇതാണ് വിശ്വാസം ദൈവമക്കളെ. இதுதான் இந்த ராத்திரிகளிலே நம்முடைய விசுவாசம். വാഗ്ദത്തം ഉണ്ടെങ്കിൽ കാലങ്ങൾ കഴിഞ്ഞാൽ വാഗ്ദത്തം നിറവേറ്റപ്പെടും. வாக்குத்தத்தம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டுகள் கழிந்து போனாலும் நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இந்த ராத்திரி ദൈവമക്കളൊന്ന് വിശ്വസിക്കട്ടെ. இந்த ராத்திரிகளிலே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் விசுவாசியுங்கள். എനിക്കും നിങ്ങൾക്കും ദൈവം വാഗ്ദത്തം തന്നിട്ടുണ്ട്. உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். കാലങ്ങൾ എത്ര കഴിയട്ടെ, காலங்கள் கடந்து போகட்டும், വാഗ്ദത്തം ഉള്ളവന്റെ ജീവിത ദൈവം നിറവേറ്റുന്നവനാണ്. வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த രാത്രി ഞാൻ എന്റെ വാക്കുകൾ ചുരുക്കട്ടെ. இந்த ராத்திரிகளிலே நான் வார்த்தைகளை நான் சுருக்க விரும்புகிறேன். എത്ര പേരത് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை நபர்கள் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள்? എത്ര പേർക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിയും? எத்தனை நபர்களுக்கு நீங்கள் விசுவாசிக்க முடியும்? ദൈവവചനത്തിൽ ഇരിക്കുന്ന വാഗ്ദത്തം ഒരിക്കലും നഷ്ടമറ്റു പോകത്തില്ല. தேவனுடைய வேத வார்த்தையிலே வாக்குத்தத்தமானது எந்த சூழ்நிலையிலும் அது நஷ்டமாய் போய்விடாது. രാത്രി നമുക്ക് ഉറച്ചു വിശ്വസിക്കാം. இந்த ராத்திரிகளிலே அதை நாம் உறுதியாக விசுவாசிப்போம். എന്റെ ദൈവം എന്നോട് പറഞ്ഞതൊന്നും നിവർത്തീകരിക്കാതെ പോകത്തില്ല. என் தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதை ஒன்றும் நிறைவேற்றாமல் போவதில்லை. എത്ര പേർക്ക് ഇന്ന് രാത്രി ഉറപ്പുണ്ട്? எத்தனை நபர்களுக்கு இந்த ராத்திரிகளில் அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது? ഒരു നിമിഷം നമുക്ക് എഴുന്നേൽക്കാം. ஒரு நிமிடம் நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். ഒരു നിമിഷം നമുക്ക് എല്ലാവർക്കും യേശുവിനെ ஒரு நிமிடம் நாம் எல்லா அனைவரும் எழுந்து நிற்கலாம். ഇന്ന് രാത്രി നമ്മളെ തന്നെ സമർപ്പിച്ചു കൊടുക്കാം. இந்த ராத்திரிகளில் நாம் தேவ கரங்களில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ബാക്കി നിൽക്കുന്ന ഫ്രണ്ടിലേക്ക് വെക്കാം. பின்னாடி சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வந்துடலாம். രാത്രി നമ്മളെ തന്നെ സമർപ്പിച്ചു കൊടുക്കാം. இந்த ராத்திரிகளில் பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் நாமே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். രാത്രി ദൈവം നമ്മളെ നിറയ്ക്കുവാൻ ദൈവം இந்த ராத்திரிகளில் நம்மை நிரப்ப தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ഫ്രണ്ടിലേക്ക് വരാം. வாங்க முன்பதாக രാത്രി ദൈവാത്മാവിന്റെ വലിയ സാന്നിധ്യം ഇറങ്ങും. இந்த ராத்திரிகளில் தேவனுடைய அந்த மகிமை இறங்கப் போகிறது. രാത്രി എത്ര പേര് ആരാധിക്കാൻ തയ്യാറാണ്? இந்த ராத்திரிகளில் எத்தனை நபர்கள் ஆராதிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ദൈവം തന്റെ ആത്മാവിനെ നിറയ്ക്കുവാൻ ശക്തനാണ്. இந்த ராத்திரிகளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமையுடையவராய் இருக்கிறார். ഒരുമിച്ച് ചേർന്ന് പാടി നമുക്ക് ദൈവത്തെ ആരാധിക്കാം. இந்த ராத்திரிகளில் நாம் ஒருமித்து சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ഒരുമിച്ച് ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அற்புதர் 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 இயேசு அற்புதர் நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 அற்புதர்
அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றிருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் எலிசாவுக்கு கொடுத்த இரட்டிப்பான வரம். விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். யோசேப்பு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கானான் தேசத்தில் நிறைவேற்றி தந்தார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பி வருகிறது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 2008 எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவா 1:5 நான் மோசேயோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகி உன்னை கைவிடவில்லை என்று சொன்னார். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உபவாசம் ஜெபத்துல அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தரை கொடுத்து மீண்டும் தேற்றினார். மீண்டும் கர்த்தரை உறுதிப்படுத்தினார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு அநேக ராசங்கள் மூலியமா அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று வெறுமையா திரும்பி வருகிறது. கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறது. தேவ சமூகத்துல அப்படியே தேவ சமூகத்துல நிற்போம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள், நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைகள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். நீங்க விசுவாசிக்க கூடுவானால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பாய். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். நம்ம ஒரு நாள் 2 நாள் காத்திருக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படணும். ஆபிரகாம் 25 வருஷம் எப்படி எத்தனை இன்னல்களுக்கு பேச்சுகளுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் கேட்டு பொறுத்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் விரும்பியாய் திரும்பி வருது. அது காலம் சமீபமாகும் போது கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் நிற்கும் போது ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். தேவனுக்கு கொடுக்கிற வேலை நமக்கு இருக்கிறதுல மனமுகர்ந்து கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போது பாஸ்டர் முன்பாய் கடந்து வந்து ஒரு பாடலை பாடுவார். சமூகத்தில் படைத்த காணிக்கைகளையும் கேட்ட வார்த்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெந்தகோஸ்தே ஐக்கியத்தின் தலைவராக இருக்கிற பாஸ்டர் மூத்த ஊழியர் நாளிலே கடந்து வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் முன்பாய் கடந்து வந்து செபித்து ஆசீர்வாதம் கூறி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார். பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்கள் அன்பு தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தில் இந்த பொதுக்கூட்டத்தின் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை தந்தி நாங்கள் கூடி இந்த நாமத்தை மயப்படுத்தி நேற்று இரவிலும் கர்த்தரை ஆராதித்தோம். இந்த 2வது நாளிலும் தேவனை மயப்படுத்த இஸ்ரவேலருக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவரே, தேவனுடைய வசனத்தை தேவன் சொல்லும் போது அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அது எங்களுக்கு சாதகமாய் நல்ல நிலைமையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, யோசேப்பு போன்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் இந்த வனாந்தர உலக வாழ்க்கையிலே
பொறுமையாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வெற்றி நடைபெற்றார்கள், வீரர்களாய் மரித்தார். ஆண்டவரே, தேசம் அவருடைய சொந்தமாய் கர்த்தர் கொடுத்தீர். அப்படியே இந்த தேசத்தை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஊழியப்பா. இந்த வனாந்தர உலகத்திலே எவ்வளவோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரயாசங்கள், அன்று பட்டினி, பசி, அவமானம், நிந்தனை, பரிகாசம், வேதனை, சோதனை எல்லாம் இருந்திருக்கிறது. எல்லாவற்றையும் தாங்கி நாங்கள் பலப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர்கள் பலப்பட்டு உங்களுடைய ஊழியத்தை ஓடிவிடாதபடி ஊழியத்தை நிலைத்திருக்கும்படி இருக்கிற தந்த ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே எங்கள் பிள்ளைகள் தன்னுடைய கரங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை இந்த கூட்டத்தினுடைய தேவைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஆசீர்வதிங்க. பல மடங்காய் அவளை நீர் இன்மையில் மறந்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இது நாளை காலை, நாளை இரவு இருக்கிற மீட்டிங் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமத்தை மட்டும் பயன்படுத்த ஆண்டவரே. இந்த இடத்துல ஊழியதான ஆண்டவர் அன்பு மகன், ஆண்டவருடைய குடும்பத்தார் யாவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலிபத்திலே அவர்கள் ஓடி ஆடி ஊழி தேட்டும் ஆண்டவரே. எசப்பா, இந்த பட்டணம் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலும் ஊழி செய்து இன்றைக்கு ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிற ஆண்டவரே, அது போலவே இந்த பிள்ளைகளும் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கஷ்டப்பட்டாலும் தேவன் எங்களுக்கு ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார். தேவன் எங்களை உயர்த்துவார். தேவன் எங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவருக்கு தராமல் எங்களுக்கே தருவார் என்ற நம்பிக்கையோடு வீர நடை போட்டு நடக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். சேஷ கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு கேரளா பகுதியில் சேர்ந்த அன்பு போதற்காக ஜெபிக்கிறோம். மொழிபெயர்ந்த அன்பு போதற்காக குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கூட்டங்கள் இந்த வட்டாரத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். வியாதியுள்ள மக்கள் வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதம் பெற்று கொண்டும் அன்பரை பிசாசின் பிடிக்கிற மக்கள் அந்த பிடியில் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. அற்புத அடையாளம் மூலமாக வசனத்தை உறுதிப்படுத்தும், நாமத்தை பயன்படுத்தும். சகல துதிகனமெல்லாம் நீரெடுத்துள்ள ராஜா அவரைக்கு நாயத்தப்படுத்தும். எங்களை தாழ்த்தி திருப்பாத்து பிடிங்க. இப்போது பிள்ளைகள் இந்த கூட்டம் முடிந்து பிரிந்து இல்லங்கள் செல்கிறார்கள். தேவனுடைய மகிமையின் கரம் அவருடைய ஆண்டு நடத்தட்டும். நாளை காலையில் கர்த்தரை அதை கொண்டு வாங்கப்பா. தடைகள் எல்லாத்தையும் மாற்றி போடப்படும். விசுத்த நாமத்தை பயன்படுத்துங்க. நாளை ஈவினிலும் நடைபெறும் அந்த கடைசி கூட்டத்தில் கர்த்தர் மயப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். கொடுக்க போகும் செய்தி எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கலம் மகிமையாக உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ சமாதானம், சந்தோஷம், தேவ ஆசீர்வாதம் நம்மோடும் கர்த்தர் வார்த்தை கொடுத்த மகனோடும் கேட்ட எங்கள் யாவரோடும் உலகத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்று என்னைக்கு மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.